ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 7 பயிற்சி 7.1ல் 9ஆம் கணக்கு பார்க்க என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு நிலமானது சாய் சதுர வடிவில் உள்ளது. நிலத்தின் சுற்றளவு 160 மீட்டர். இந்த சாய் சதுரத்தின் சுற்றளவு 160 மீட்டர். 4 பக்கங்களுடைய கூடுதல் 160 மற்றும் அதன் ஒரு மூலை விட்டத்தின் அளவு 48 மீட்டர். அந்த சாய் சதுரத்தின் மூலை விட்டம் 48 மீட்டர் எனில் அந்த நிலத்தின் பரப்பை காண்க சொல்றோம். செய்வோமா? ஒரு சாய் சதுரம். சாய் சதுரம்களை எப்படி இருக்கும்? 4 பக்கமும் சமமா இருக்கும். ஒரு சதுரம் சாஞ்சு இருக்கிறது தான் சாய் சதுரம். அந்த சாய் சதுரத்தின் சுற்றளவு 160 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த சாய் சதுரத்தை ABCDன்னு எடுத்துக்கிறோம். ABCD என்பது சாய் சதுரம். ஓகே, சுற்றளவு எவ்வளவு கொடுத்துருக்காங்க? சாய் சதுரத்தின் சுற்றளவு = 160 மீட்டர். அப்ப சுற்றளவுனா எத்தனை பக்கம்? 4 பக்கம் இருக்கு. 4 பக்கத்தினுடைய நீளங்களையும் கூட்டுறது தான் 160 மீட்டர். ஸோ 4 × பக்கம் = 160 மீட்டர். ஸோ ஒரு பக்கத்தின் அளவு கண்டுபிடிக்கிறோம். 160 4ஆல் வகுத்தோம்னா 40 மீட்டர். ஸோ ஒவ்வொரு பக்கமும் சாய் சதுரத்தில் சமமாக இருக்கும். எல்லா பக்கமும் எவ்வளோ இருக்கு? 40 மீட்டர் 40 மீட்டர் 40 மீட்டர் 40 மீட்டர். ஓகே, இப்போ எல்லா பக்கமும் கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? மூலை விட்டத்தின் அளவு 48 மீட்டர் 48 மீட்டர். இப்போ நம்ம என்ன கேட்குறாங்க? இந்த நிலத்தின் பரப்பு. அப்போ நிலம் சாய் சதுர வடிவத்தில் இருக்கு. அப்போ நிலத்தின் பரப்பு = முக்கோணம் ABCயின் பரப்பு பிளஸ் முக்கோணம் ACDயின் பரப்பு. இந்த 2 முக்கோணமே ஒரே அளவுகளை கொண்டிருக்கு பாருங்க. 40 40 48, இங்கேயும் 40 40 48. ஸோ முக்கோணம் ABCயின் பரப்பை கண்டுபிடிச்சு 2ஆல் பெருக்கினாலே போதும். ஏன்னா 2 முக்கோணமும் ஒரே அளவுகளை உடைய பக்க அளவுகளை உடைய முக்கோணமா இருக்கு. இப்போ வேற வேறையா இருந்தா தனித்தனியா கண்டுபிடிச்சு கூட்டணும். இதனுடைய பக்க அளவுகள் ABC 3மே ஒன்னா இருக்கு பாருங்க. ABC 3மே ஒன்னா இருக்கு. ஸோ ஒரு முக்கோணத்தினுடைய பரப்பை கண்டுபிடிச்சு 2ஆல் பெருக்கணும். ஓகே, முக்கோணம் ABCயின் பரப்பு √S × S - A × S - B × S - C. ஸோ S கண்டுபிடிச்சா A + B + C / 2. A என்ன, B என்ன, C என்னன்னு எழுதுவோம். 40 40 மூலை விட்டத்தை சீன்னு வச்சுக்கிறோம். 48. ஓகே, கூட்டுவோமா? (128) 64 மீட்டர். S = 64 மீட்டர். அப்ப பரப்பு √S × S - A × S - B × S - C. 64 64ல் 40 போச்சுன்னா 24. இதுவும் 24. இது மட்டும் 14 8 போச்சுன்னா 6, 5ல் 4 போச்சுன்னா 16. ஓகே, இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுவோம். 2 24 பிரச்சனை இல்லை. இது 16 4 பிரிக்கலாம். 16 4 பிரிச்சுட்டு இது 2 24 அப்படியே வச்சுக்கிடுவோம். இந்த 16 2 16 இருக்கு. ஸோ √16² × 24² × 4 2 ஸ்கொயர்னு போட்டுக்கிடுவோம். ஸோ 16 ஒரு 24 ஒரு 2 பெருக்கி போட்டுருவோம். 16 2 32 32 24ஆல் பெருக்குவோம்.
768 மீட்டர் ஸ்கொயர். இது என்னது, ஒரு முக்கோணம் ஏபிசியின் பரப்பு. அப்போ இந்த சாய் சதுரத்தினுடைய பரப்பு, சாய் சதுர வடிவ நிலத்தின் பரப்பு 2 இன்ட்டு ஏபிசியின் பரப்புன்னு எழுதியிருக்கோம். ரெண்டால பெருக்கி போட்டு சதுர மீட்டர் ஆர் மீட்டர் ஸ்கொயர் எல்லாம் ஒன்று தான். ஓகேவா?